இன்னைக்கு மட்டும் வந்தா பத்தாது, நாளைக்கு கும்பாபிஷேகம், அதுக்கும் வரணும். கண்டிப்பா வரோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட அம்மா கொடுத்த மருந்து பத்தியும் உங்க 2 பேர் பத்தியும் சொன்னேன். அவசியம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க வாங்க, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நிச்சயமா வரோங்க. சரி, டைம் ஆச்சு, நான் போய் கோயிலுக்கு கிளம்பணும். நான் வரட்டுங்களா? சரி, போயிட்டு வாங்க. இன்னைக்கு நடக்க போற முளைப்பாரி நிகழ்ச்சிக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டீங்களா? எல்லாம் செஞ்சாச்சுமா. இன்னைக்கு என் பேத்திங்களும் வந்து முளைப்பாரி எடுக்க போறாங்க. அவங்க முளைப்பாரி எடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கல்ல? அவங்க வந்தா முளைப்பாரி எடுக்க எல்லாம் தயாரா இருக்குமா? சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க, வரேங்கம்மா. அம்மா வாங்க கணக்கு. இன்னைக்கு அன்னதான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருந்தேனே, அது எந்த அளவுல இருக்கு? அம்மா எல்லாம் நல்ல முறையில் தயாராகிட்டு இருக்குமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இன்னைக்கு ராத்திரி சாமி ஊர்வலம் போகணும், அதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சா? அம்மா அது வழக்கமான நடைமுறை தானம்மா, அந்த ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அம்மா நீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்படி இல்லை கணக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு என் மகன் மருமக அவங்களும் அவளோட மருமகன்களும் பேரன் பேத்திங்க எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்துல நல்லபடியா கலந்துக்கிட்டு சிறப்பா செய்யணும். அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் உங்க பேரன் பார்த்துப்பாரு. வாஸ்துவம் தான். என் பேரனும் நான் வணங்குற என் அப்பா முருகனும் தான் இதை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நம்பி இருக்கிறேன். அம்மா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. முருகா, ரோகு ரெடியா? ரோகு எங்க யாரையும் காணோம். வா ரே வா, வாட் அ பியூட்டிஃபுல் பஃப்கை. ஊருக்கு போகணும்னு சொன்ன உடனே பயங்கர குசி ஆயிட்ட போல இருக்க. ஆமா, பாட்டி ஊருக்கு போறோம், அங்க முளைப்பாரி எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி முளைப்பாரி எல்லாம் எடுத்ததே இல்லல்ல, இப்போ எடுக்க போறது சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, நானும் முளைப்பாரி எடுத்ததில்ல, ஆனா அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பாட்டி எங்க கையால அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சாமி காரியம் செய்யறது சந்தோஷம் தானே? அப்பா, சாமி காரியமா போனாலும் நீங்க பிறந்து வளர்ந்த வீட்டை காட்டுங்கப்பா, நாங்க அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோம். கண்டிப்பா காட்டுறோமா, அது உங்க வீடுமா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அப்பா, அப்படியே ஊரையும் சுத்தி காட்டுங்க, அதையும் பார்க்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நிச்சயமா சுத்தி காட்டுறேன், கவலையே படாதீங்க. மாமா, உங்க டாட்டர்ஸ் எல்லாருமே ஒரு முடிவோட இருக்காங்க போலயே. இருக்கட்டும் மாப்ள, எனக்கு சந்தோஷம் தானே. இருக்கட்டும் இருக்கட்டும், அத்தை வராங்க. என்னம்மா உட்காந்துட்டீங்க? நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம், நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? கிளம்புங்கம்மா, போலாம். இல்ல, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. மா என்னம்மா இது, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல, போலாமா? நீங்க இப்ப போறதே எனக்கு பிடிக்கல, இதுல என்ன வேற கூப்பிடுறீங்களா? ஏதோ ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக தான் நான் உங்களே எல்லாமே போக சொல்றேன். நான் காலையில கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறேன். ஆமாக்கா, நாம காலையிலே போனா போதும். இப்ப போய் அந்த கிழவிக்கு மரியாதையை சம்பாரிச்சு கொடுக்க தேவையில்லை. சரி, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. அங்க தேவையில்லாம இருந்துகிட்டு இருக்காதீங்க. நாம காலையில இங்க இருந்து போலாம். இல்ல ஈஸ்வரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் எங்க அம்மா வீட்லயே தங்க போறேன். நம்ம பொண்ணுங்களையும் அங்க கூட்டிட்டு போறேன், அவங்களும் ஒரு நாள் எங்க அம்மா வீட்டுல தங்கின மாதிரி இருக்கட்டுமே. என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே வீட்டோட ஒட்டிக்கலான்னு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா எந்த ஒட்டு உறவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னில்ல, அதனால இவ்வளவு தூரம் போறோம், ஒரு நாள் தங்கிட்டு வந்த மாதிரி இருக்கட்டுமேன்னு தான் சொன்னேன். ஆமாமா,
இந்த ஒரு தடவை மட்டும் அலோவ் பண்ணுங்க. நாங்க அப்பாவோட போயிட்டு வந்துடுறோம். ப்ளீஸ்மா, எங்களுக்காக ஒத்துக்கோங்கம்மா. மா ப்ளீஸ்மா அலோ பண்ணுங்கம்மா. சரி, போயிட்டு வாங்க. இந்த ஒரு தடவை தான், அப்புறம் இதுக்கு மேல எல்லாம் கேட்க கூடாது. தேங்க்ஸ்மா. அக்கா, இவங்களுக்குலாம் நீ ரொம்ப இடம் கொடுக்கற, அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏய் விடு, இந்த ஒரு தடவை தானே, போகட்டும். சரிங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ம் சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போலாம். வாங்கம்மா போலாம். வரோம்மா. போயிட்டு வரேன் அத்தை. மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்க அம்மா மட்டும் இல்லை, எங்க ஊரையே கூட பார்த்துருக்க முடியாது. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. எனக்கு எதுக்கு மாமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? வாங்க போலாம். டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்துருவா சித்தப்பா. சித்தப்பா, சந்திரா வந்துட்டா. வா மருமகளே. என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்ன? என்ன விஷயம்? நாளைக்கு அந்த கிழவி ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்க வச்சு அந்த டிரைவர் பையன் யாருங்கிறத நாம நிரூபிக்கணும். அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிறத என் அக்காக்கு தெரியப்படுத்தணும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நாம தோத்த மாதிரி ஆயிடும். கவலைப்படாத மருமகளே. நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ அந்த ராஜனோட சேர்ந்து இந்த டிரைவர் பை தான் எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் செய்ய போறான். அத சாமுண்டீஸ்வரர் கிட்ட காட்டி நம்ம ஈஸியா அவனை மாட்டி விட்டுருவோம். இல்ல மாமா, அது சரி வராது. ஏன் மருமகளே அப்படி சொல்ற? அந்த மாதிரி மாட்டி விட நாம எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு. ஆனா அது எல்லாத்துலயும் நம்ம தோத்துதான் போயிருக்கோம். அவன் ஃப்ரெண்ட் அந்த லூசு பையில வச்சு ஏதாவது கோல்மால் பண்ணி என் அக்காவை நம்ப வச்சு ஏமாத்திடுவான். அப்ப என்னதான் பண்றது? இந்த தடவை அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடி கொடுக்கணும். அது அவனுக்கு மரண அடியா இருக்கணும். அந்த அடியில இருந்து அவன் எந்திரிக்கவே கூடாது. சரி, அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா என்ன? அத சொல்லதான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். என்ன திட்டம்னு சொல்லு மருமகளே. இவ்வளவு நாளா அவன் யாருங்கிறத நிரூபிக்க தான் நாம முயற்சி பண்ணோம். அதனால தோத்து போனோம். இந்த தடவை அவன் சென்டிமெண்டோட விளையாண்டாதான் நாம ஜெயிக்க முடியும். சென்டிமெண்டா? என்ன சொல்ற? அவன் அம்மா அபிராமியா தான் சொல்றேன். அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து என் அக்கா காரி முன்னாடி வந்து நிறுத்தினா அந்த டிரைவர் பையன் யாருங்கிறது என் அக்காக்கே தெரிஞ்சிட போகுது. என் அக்காவுக்கு அந்த அபிராமிய நல்லா தெரியும். கண்டிப்பா வேற வழியே இல்லாம அந்த டிரைவர் பையன் உண்மையை சொல்லிதான் ஆகணும். கரெக்ட் சந்திரா, இது சூப்பர் ரூட்டா தெரியுது. சென்டிமெண்ட் எந்த காலத்திலயும் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம்தான். சரி, இப்ப அந்த அபிராமி எங்க இருக்காங்க? வேற எங்க? சென்னையில தான் இருப்பாங்க. உனக்கு தான் அந்த அம்மா வீடு தெரியுமில்ல. யாராவது 2 ரவுடிங்களை அனுப்பி அந்த அம்மாவை கடத்திட்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது ஈஸியா நடந்துரும் மருமகளே. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை கொண்டு வந்தாதான் அவன் டிரைவர் இல்ல ராஜா சேதுபதியோட பேரன்னு நிரூபிச்சுட்டா போதும். கோவில்ல வச்சு அக்கா அவனை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திடுவா. அதோட அந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. எல்லாரும் சேர்ந்து அவளை ஏமாத்திட்டாங்கன்னு கோவப்பட்டு அக்காவே மாமாவை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்துருவா. கும்பாபிஷேகம் நடக்காம அந்த கிழவி டிரைவர் பையன் எல்லாரும் ஊர் முன்னாடி அவமானத்தால கூனி குறுகி நிக்கணும். அவமானத்தால யாராவது மண்டை போட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஆமா சந்திரா, அவன் இவ்வளவு நாள் நமக்கு அடி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த தடவை நம்ம கொடுக்குற அடியில இந்த ஊரை விட்டு அவன் ஓடணும். சரி, முதல்ல அந்த அபிராமியை கடத்திட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதோ இப்பவே பண்றேன். சரி, சீக்கிரம் வாங்க. சந்திரா, பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க. வரட்டும்.
இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வை, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி. ஒன்னு அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கின மாதிரி இருக்கும், இன்னொன்னு அவ மக வாழ்க்கைய சீரழிச்ச சந்தோஷம் இருக்கும். அண்ணா எப்படி இருக்க மாடசாமி? நல்லா இருக்கண்ணா. இந்த பார், உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்கண்ணா, செஞ்சிடலாம். நீங்க 2 பேரும் முதல்ல சென்னைக்கு கிளம்பி போங்க. ஒரு அட்ரஸையும் ஒரு அம்மாவோட போட்டோவையும் உன் போனுக்கு அனுப்புறேன், சரியா? சரிண்ணா. நீங்க 2 பேரும் அந்த அம்மாவை கடத்தி நாளைக்கு காலையில பக்கத்தூர்ல கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும். சரிண்ணா, செஞ்சிடலாம். டேய், இதுல கொஞ்சம் கூட தப்பு நடந்துடக்கூடாது. காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை செய்யணும், புரியுதா? அண்ணா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுண்ணே, நாங்க செஞ்சிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்க. இதை செலவுக்கு வச்சுக்கோ. இந்தடா புர்ரா. உன் போனுக்கு அந்த அட்ரஸும் அந்த அம்மாவோட போட்டோ அனுப்பியிருக்கேன், வந்துருச்சா பாரு. வந்துருச்சுண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சரி, கிளம்புங்க. காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிண்ணே, வரேண்ணே. வரேண்ணே. சந்திரா, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில கோயில் கும்பாபிஷேகத்தப்ப அந்த அபிராமி வருவான். அவ மூலமா அந்த கார்த்திக் டிரைவர் இல்ல, சேதுபதியோட பேரன்னு நிரூபிச்சு அவனை அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, ஊரை விட்டே துரத்திடலாம். இந்த தடவை நாம ஜெயிச்சே ஆகணுங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு சின்னதா எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க கூடாது. இப்ப நம்ம போட்டுக்கிற திட்டத்துல எந்த ஓட்டையும் இல்ல, அதனால நாம தான் ஜெயிப்போம். நீ கவலைப்படாத மருமகளே. மாமா, ஊரே திருவிழா கோலத்துல இருக்கு. மக்கள்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. நாமளும் போய் ஐக்கியமாயிடலாமா? ஆமா மாப்பிள்ள, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா யாக பூஜையில கலந்துக்கிறதுக்காக இங்க வந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அத்தையும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அவ தான் பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே, என்ன பண்றது? சரி விடுங்க, ஃபீல் பண்ண வேண்டாம். வாங்க நாம போய் ஐக்கியமாவோம். ரோகு, கமான். ரேவதி, நீங்க முன்ன போங்க, நாங்க வரோம். கடவுளே. வாங்க மாமா. எல்லா பொருளும் சரியா வந்திருக்கான்னு உள்ள போய் பாருங்க. போங்க. சரிங்க, போங்கய்யா. நாங்க பாத்துக்கிறோம். வரோம்மா. வாங்க 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 வாங்க. ஆமா, ஏ ராசாத்தி. பாட்டி, வாங்க, ஏத்துக்கு வந்துட்டோம்ல. பாட்டி, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தாயி, ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாரும் ஒன்னா, ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த பாட்டியோட ஆசையே. பாட்டி, பாத்தீங்களா, நீங்க வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்ல அம்சமா இருக்கீங்கடா கண்ணு, அம்சமா இருக்கீங்க. பாட்டி, நான் போட்டிருக்க சுடிதாரு அப்படியே உனக்கே தெச்ச மாதிரி இருக்கே, அழகா இருக்கேடா கண்ணு நீ. பாட்டி, புடவை எனக்கு நல்லா இருக்கா? அம்மா, நீங்க 3 பேருமே அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க, என் கண்ணே பட்டுடும். ஐயா ராசராசா, அம்மா. சாமுண்டீஸ்வரி வரலையா ஐயா? இல்லம்மா, அவ வரல. ஐயா ராசராசா, உன் பொண்டாட்டி சாமுண்டீஸ்வரியும் அவ தங்கச்சி சந்திராவும் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு என்னைக்குதான் உன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையே. சரி விடுங்கம்மா, அவ வரலன்னா என்ன, நாங்க வந்திருக்கோம்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதானே பாட்டி, இப்ப நாங்க வந்துட்டோம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அன்னதான் ஐயா, அதுக்குதான் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அம்மாடி,
நீங்க 3 பேரும் ஊர் மக்களுக்கு நீங்க தான் பரிமாறணும். அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரிங்க பாட்டி. பாத்தியா சகல, அந்த கிழவியோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. யாக பூஜை நடத்த விடாம பண்ணி அந்த கிழவியோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சோம். ஆனா சொதப்பலாயிடுச்சு. இப்ப இந்த கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா ஊர்ல ஒருத்தனே நம்ம மதிக்க மாட்டான். கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்தா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அது அசிங்கம் தான். அந்த டிரைவர் பயலால பட்ட அவமானத்தை நான் இன்னும் மறக்கல. அரெஸ்ட் பண்ணிட்டு போன அந்த ராஜனை நானே ராஜ மரியாதையோட திரும்ப வந்து விடுற மாதிரி பண்ணிட்டான்ல, அது இன்னும் நெருப்பா எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துல அதுக்கு பழி தீக்காம விட மாட்டான் அவனை. அவன் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி நான் செய்யறான் இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, அதுக்கு என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் நடக்க போகுது இல்ல, அது அந்த கிழவி தானே ஏற்பாடு பண்ணிருக்கா? ஆமா. அந்த அன்னதான சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா ஏய் விஷமா? என்ன சொல்ற? ஆமா, அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலக்கணும். அத சாப்பிட்டு 10 பேராவது மண்டைய போடணும். அந்த மொத்த பழியும் கிழவியோட குடும்பத்து மேல விழணும். அதனால கும்பாபிஷேகமும் நிக்கணும். இதுதான் என்னோட பிளான். சகல, சூப்பரோ சூப்பர். இதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சா அந்த கிழவி குடும்பத்து மேல இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்தே நடக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ ஊர்ல பெரிய தலைக்கட்டாயிட. அப்புறம் ஊருக்குள்ள உனக்கு தான் மரியாதை, கௌரவம் எல்லாமே. சகல, நீ சொல்றத கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் பாரு. சொல்லுங்க சார். டேய் மாரிமுத்து, எங்க இருக்க? வீட்டாண்டா தான் சார் இருக்கேன். நான் கோயில் கிட்ட தான் இருக்கேன், சீக்கிரம் கிளம்பி வா. சார் உடனே வரேன் சார். அதோ அந்த பக்கம் தான் கடத்தெரு இருக்கு, அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள அன்னதான ஏற்பாடெல்லாம் ரெடியா இருக்கும். உங்க கையால நீங்க வந்து பரிமாறலாம். புரியுதா? போங்க, போயிட்டு வாங்க. வாங்க போவோம். போங்க. கடத்தெரு எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம்.